நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கௌதம் இருக்காங்கல்ல, கௌதம் வந்து சகுந்தலாவே மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கே இருக்க பிடிக்கலைன்னா மண்டபத்தை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் போய் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு மேனேஜர்கிட்ட. ஐயோ என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட என்னையா கேட்டேன், நான் வந்து ஏசி தானே கேட்டேன், அது கூட கொடுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ ஏசி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மேனேஜர் கேட்காரு. ஐயோ என்னையா நான் புக் பண்ணும்போது ஏசி கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி தானே புக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ நீங்களா, சரி சரி சார், பல டென்ஷனில் இருக்கான்னு மறந்துட்டேன், கண்டிப்பாக ஏசி இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க, நானும் ஏசி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே பார்த்தா கரண்ட் இல்லை சார், இப்போ ஜென்ரேட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ ஜென்ரேட்டரில் ஏசியை போட்டால் எல்லாமே ஆஃப் ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போ என்ன சார் பண்ணுறது நான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா நீ இன்னொரு ஜென்ரேட்டர் தூக்கிட்டு வந்து டக்குன்னு ஏசி கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் உடனே வந்து எதையுமே ரெடி பண்ண முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து போயிடுறாரு. நம்ம இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருக்கு நம்ம ராமச்சந்திரனுக்கு இவர் திருப்பி வந்து மண்டபத்துக்குள்ளே போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சினேகா வந்து மண்டபத்துக்கு என்ட்ரி கொடுக்க தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் கண்ணிலையும் படக்கூடாது, கண்டிப்பாக போய் நம்ம மதுமிதாட்ட வந்து நடந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியாக மண்டபத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கரெக்டாக லட்சுமணனும் சகுந்தலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எப்படியாவது வந்து அந்த சினேகா வந்து கண்டிப்பாக இங்கே தான் வருவா, அவளை தடுத்து நிறுத்திருக்கலாம் ஏற்பாடு பண்ணிட்டியானே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்கச்சி, நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியில் நிற்காங்க, கண்ணில் பட்டா தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படியோ நழுவி சினேகா வந்து உள்ளே வந்துட்டாங்க, அதாவது மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க. மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து மதுமிதாவை தனியாக மீட் பண்ணி உண்மையை சொல்லிடணும், வேறு வழி இல்லை, இது மதுமிதாட்ட சொன்னால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா கிரண் வந்துட்டார். கிரண் யாருக்குமே தெரியாமல் நைஸாக வந்து கூட்டத்தில் இருக்கார், திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கார். அதை வந்து நம்ம ராகுல் இருக்கார்ல, ராகுல் வந்து பார்த்துட்டாரு. ஹலோ யார் நீங்கள், எதுக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சார் அந்த கல்யாணத்துக்கு தான் சார் வந்திருக்கேன், என் ஒய்ஃப் கூட உள்ளே தான் இருக்காங்க, என் ஒய்ஃப் பேர் கூட சுருதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி உட்காருங்க சார், எதுக்கு தான் நின்றுட்டு இருக்கீங்க, உட்காந்து நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பார்த்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்கள வந்து அதிதி வந்து பார்த்துடுறாங்க, நம்ம கிரணை பார்த்துடுறாங்க. பார்த்தவொடனே சுருதி கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்றாங்க. அக்கா அக்கா உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கன்னு சொன்னோடனே இந்த அங்கே தான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்குள்ளே வந்து கிரண் நினச்சி வெளியில் போயிடுறாரு. அந்த இடத்துல வந்து சுருதியும் வெளியில் வந்துடுறாங்க. கிரண் உன்னை தான் இந்த வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, திருப்பி எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வந்து அவங்க எப்படி வரக்கூடாதுன்னு என்ன சொல்லலாம், அதனால தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டையே வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நீ வந்து இங்கே வந்திருக்கேன்னா எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா, நீ வேறு எல்லாத்தையும் வேணால் ஏமாத்து, ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது. இங்கே பாரு உன்னை பற்றி உண்மையை போய் நான் எல்லாரும் முன்னாடியே சொன்னேன்னா அவ்வளோதான், அசிங்கப்பட்டு போயிடுவேன், சொல்கிறத கேளு, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடு, இல்லைன்னா என்னோட சுயரூபத்தை வந்து நீ பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துலேருந்து ஒருவருன்னு கோவப்பட்டுட்டு நம்ம கிரண் வந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் வந்து டக்குன்னு மதுமிதா மொபைலுக்கு வந்து ஃபோன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க நம்ம சினேகா வந்து. ஆனால் ஃபோன் வந்து அதித்தி கிட்டே இருக்குது. அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, நான் வந்து மதுவோட ஃப்ரெண்டு தான், மதுட்ட ஃபோன் பேசணும், ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை அவங்க வந்து கல்யாண மேடையில் இருக்காங்க, முடிஞ்ச பிறகு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அர்ஜென்ட்டு உடனே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு தானே, மண்டபத்துலாம் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, மண்டபத்துலாம் இருக்கா, வாங்க நேரில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. என்ன ஒன்றுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க ரவுடிங்க. யார் நம்ம லட்சுமணனை யார் செட் பண்ணாங்களோ அந்த ரவுடிங்க எல்லாருமே தூக்கிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வருவேன் தான் தெரியும், ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டரே எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னார், இவளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா, ஜாமீனில் வந்திருக்கா, அங்கே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னார், அதே மாதிரி நீ கரெக்டாக இங்கே தானே வந்திருக்க, இனிமேல் நீ வெளியிலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினேகா மண்டையில் வந்து ஒரு கட்டை வேலை அடித்தோடனே அவங்க வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. டேய் இவளை உள்ளே வச்சு பூட்டிடுங்கடா, பூட்டிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரவுடிங்க வந்து பூட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அங்கே வந்து ஒரே புழுக்கமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேக்குள்ளே எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேறு நம்ம ராம்கி ப்ரோ இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமணன் கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ப்ரோ உங்ககிட்ட நான் கேட்டது ஏசி தான், நீங்கள் என்ன ஏசி இல்லாமல் இப்படி இருக்குது, ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ சாரிங்க, ஏசி நானும் ஏற்பாடு பண்ணேன், கடைசி வரைக்கும் ஏற்பாடு பண்ண முடியல, இருங்க அவங்களுக்குனா ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ராம்கி ப்ரோ எப்போ பார்த்தாலுமே கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கேட்டது வந்து ஏசி, புரியுதா ராம்கி ப்ரோ, ஏசி வேணும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவரால் என்ன பண்ணுறதுனே தெரில, வேறு வழி இல்லாமல் விறுவிறுன்னு போய் நம்ம மதுமிதா கிட்டேயே போய் மன்னிப்பு கேட்டுறாங்க. மதுமிதா கிட்டேயும் அவங்க கௌதம் கிட்டேயும் போய் வந்து ராமச்சந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டிடுறாங்க. அதாவது எப்படி போய் கேட்காங்கன்னா, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நீ என்கிட்ட ஏசி தாம்மா கேட்டேன், ஆனால் என்னால் அதை கொடுக்க முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா அவருக்கு பாருங்கப்பா ரொம்ப வேர்த்துக்கிட்டு இருக்கு, எங்கள் வாருங்க தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதியை கூப்பிட்டு ஏதோ டிஷ்யூ பேப்பர் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. இந்தாங்க இதை வச்சு தொடங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வாங்கி நம்ம கௌதம் வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கப்பா அவருக்கு வந்து எப்படி வேர்க்குதுன்னு, அவர் என்கிட்ட ஏசி ஒன்று தான்ப்பா கேட்டார், கடைசியில் அது கூட நம்மளால் கொடுக்க முடியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நானும் ஏசி இருக்கிற ரூம் தான்மா புக் பண்ணேன், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மேனேஜர் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம கௌதம் பார்த்துறாரு. சார் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை தம்பி, என் பொண்ணு வந்து உங்களுக்காக ஏசி தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தா, கடைசி வரைக்கும் அதை வந்து என்னால் கொடுக்க முடியல, நான் புக் பண்ணும்போது ஏசியெல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க, இப்போ போய் மேனேஜர்கிட்ட கேட்டால் கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டர் இல்லை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான், ஏசி கடைசி வரைக்கும் போட்டே விட மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து காது பட கண்டதாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் தம்பி, மன்னிச்சுக்கோங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எதுக்கு சார் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம சூழ்நிலை அப்படி, இன்றைக்கி ஏசி ஓடலாம், அதுக்காக என்ன பண்ண முடியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, அதுக்கடுத்து நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாருங்கள் எல்லோரும் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே மண்டபத்தில் எல்லாருமே கேட்குறாங்க. அதாவது இந்த கல்யாணம் வந்து எனக்கு விருப்பப்பட்டு தான் நடந்திருக்கு, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன் சரியா, என்னோடய கல்யாணத்தை பார்க்கணும், என் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மண்டபத்தில் கல்யாணத்தில் இருங்க, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை இஷ்டம் இல்லை அப்படின்னா இங்கே தயவு செய்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்ன சகுந்தலா கேட்டுச்சா, விருப்பம்னா இருக்க சொல்கிறான், இல்லைன்னா கௌதம் வந்து விருப்பம் இல்லாதவங்களாம் போக சொல்லிடுறான், என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஐயோ அத்தை நான் இதுக்கத்தை போக போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், என் மகன் கல்யாணத்தை பார்க்காம நான் எங்கே போக போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.